இன்று தமிழக விருது பெற வருகை புரிந்துள்ள ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் சமூக சேவர்கள் மற்றும் பல சாதனை படைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்திலிருந்து பல மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விருதுகளை பெறவுள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உங்களுடைய வெற்றி மேல் வெற்றியை காணிக்கையாக உங்கள் குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணிக்குமாறு அன்புடன் கேட்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தமிழக விருதுகள் என்பது பாத்தீங்கன்னா நம்மளோட அமைப்பு சார்பாக 25வது அவார்ட் ஃபங்க்ஷன். இதுவரை பாத்தீங்கன்னா நம்ம விருது விழாவில் எந்த ஒரு சினிமா துறை இதுல இருந்து யாருமே பங்கு பெறல. அது ஒரு கொள்கையா வச்சிருந்தோம். ஆனா சார் என்னை கான்டாக்ட் பண்ணும்போது சார் ஓகே, நான் யூடியூப்ல பார்த்தேன் சாரோட நான் மேல வரும்போது கூட என்கிட்ட சார் கேட்கிறாங்க, நான் என்ன ஏதாவது பேசுமான்னு கேட்டாங்க. ஆனா இன்னும் 1 மணி நேரம் விட்டு அவ்வளவு பேசுவாரு சார். நான் அப்ப கூட சார் கேட்கறாங்க, சரி சண்டை பேச்சுல இருக்கனால நம்மள்ட்ட கேட்கறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டக் ஆயிடுச்சு எனக்கு. ஆனா இங்க மைக் வேற அளவு. ஆனா இங்க அந்த இது நாள் வரைக்கும் எங்களோட கொள்கையை நாங்க தளர்த்திட்டு சாருக்காக இது போன்ற நல்லவர்களை நம்ம கொண்டு வந்து நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களோட அமைப்புடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா சார்ட்ட உடனே கேட்டவுடனே சார் தான் எனக்கு ரொம்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சார் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி பண்ணலாம் சார் அப்படின்னா அப்புறம் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு டீம் இருக்காங்க, நம்ம ஃபாரின்ல இருக்காங்க, ஜெனீவால இருக்காங்க அவங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல திருச்சியில பிறந்து நான் கின்னஸ் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனா உருவாக்கி இன்னைக்கு பெரிய அளவுக்கு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அது இப்ப என்ன காரணம் அதையும் சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் உங்களுக்கு. நிறைய பேர் அது கேட்கறாங்க, அவங்க வேற நீங்க வேற, இது டூப்ளிகேட்டா அது ஒரிஜினலா அப்படிங்கிற மாதிரி வராங்க. யாரும் டூப்ளிகேட் இல்ல, யாரும் ஒரிஜினல் இல்ல. அவங்க திறமைக்கு நம்மளுடைய சாதனையை வெளியே கொண்டு போறோம். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எங்களுக்கு என்னோட வீட்டு முகவரி என்னோட ஆபீஸுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. மும்பை நோட்டீஸ் வந்தது, நீங்க எப்படி இந்த பேரை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது கார்பரேஷன் சொல்லிட்டு நோட்டீஸ் வச்சிருந்தேன். அப்ப எனக்கு முழு உறுதுணையாக இருந்த வழக்கறிஞர் மதன்ராஜ் ஐயா அவர்கள் ஒரே ஒரு நோட்டீஸ் தான் கொடுத்தோம். இதுவரை அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டது. இதுவரை அவங்க நம்மள எதுவும் தொடர்பும் கொள்ளல. எல்லாமே அவங்க நீங்க ப்ராப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எம்ஓசில பதிவு பண்ணி பவுண்டேஷன்ங்கிற நம்பரும் வாங்கியாச்சு. இனி ஒரு காலங்கள்ல நம்ம ஒரு நிறைய மக்களுக்கு கின்னஸ் ரெக்கார்டுனா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அவங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா சர்டிபிகேட் வரதுக்கு 6 மாசம் ஆகும். 6 மாசம் ஆகும். 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும், சர்டிபிகேட் வரதுக்கு 6 மாசம் ஆகும். ஆனா அதையெல்லாம் தகர்த்து உடைத்து நம்மளால் இந்த தமிழ் மண்ணில் பிறந்தவரும் ஒரு கின்னஸ் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டு உருவாக்க முடியும், ஒரு சாதனை பண்ண முடியும் அப்படின்னு சாதனையாளர்கள் எல்லாத்தையும் உள்ள வெளிச்சத்துக்கு கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மேடையில் அமர்ந்துள்ள ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய கல்வி சேவைகள் பண்ணியிருக்காங்க. சார் எனக்கு மிகவும் உறுதுணையாக நேரு சார் தான் ரொம்ப எனக்கு அப்டேட் நிறைய கொடுத்துட்டே இருந்தார். இன்னைக்கு ஈவினிங் கூட ஒரு 3 மணிக்கு சார் வந்துருவாங்க, கிளம்பிட்டாங்க அப்படின்னு. எல்லாமே சார் எந்த ஒரு நிதி உதவியும் இல்லாமல் ஒரு சமூக சேவைக்காக மட்டும்தான் 2 சிறப்பு விருதுகள் இன்று நம் மேடையில் அலங்கரிக்கப்பட்டுள்ளோம். சார் தமிழ் ஒவ்வொரு ஆட்கள் கேட்பாங்க 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி. அதனாலேயே நாங்க அத கொள்கையே வைச்சோம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம். சார் ஜாகோர் தமிழ் சார் நான் கூட ஒரு 45 வயசு இருக்கும் அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா சார் சொல்லும் போது 74 வயசு சொல்றீங்க. அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது இல்லை. உங்களுடைய கொள்கையை உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நான் இன்று முதல் கடைபிடிப்பேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் கல்வி சாதனையில மிகப்பெரிய சாதனை தமிழ்ல எனக்கு சார் ஏன்னா நம்ம கூப்பிட்டு இருக்கோம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கை வரலாறு கேட்டேன் சார்ட்ட. கேட்கும் பொழுது விஜய் ஐயா அண்ணாச்சி ஐயா ஏகப்பட்டது ஒரு பிடிஎஃப் அனுப்புறாங்க, சர்டிபிகேட்லயே இடம் இல்லை. அப்பதான் அவங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்டு கொடுக்கணும்
அப்படின்னு சொல்லி இன்று வந்து அவங்களுக்கு முதல் முறையாக கின்னஸ் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பாக இண்டிவிஜுவல் ரெக்கார்டு சாதனை பண்றாங்க. இது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் 2000 படம் பாட்டு எழுதுறது டான்ஸ் 2000 படம். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், ஆனா அதுக்கும் மேல இருக்கும் சார் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேல இருக்கு. அவங்களுக்கும் இந்த மேடையில் கின்னஸ் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்டு அவார்ட்ஸ் நம்ம வழங்கப்படுகிறது. மற்றும் என்னோட பயணித்துக் கொண்டிருக்கும் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் மற்றும் கின்னஸ் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்டுடைய சிஓ சைமோ நடேசன் ஐயா அவர்களுக்கும், என்னோட நிறைய பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க, அவங்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எனது இந்த மாலை நேரத்தில் நன்றி கூறுகிறேன். அதிகமா டைம் அல்ல நமக்கு, சார் கொஞ்சம் டிராவல் லேட்டானதுனால, அதனால வந்து அடுத்தடுத்த நிகழ்வு ப்ராப்பரா போவதனால வந்து சூப்பர் சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். அடுத்த மாதத்துக்குள்ள வந்து நம்ம வந்து கின்னஸ் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்டு மாதிரியே இன்டர்நேஷனல் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்டு நேம் அப்ரூவ் ஆயிடுச்சு. அதுதான் வந்து என்ன பண்ண போறோம்னா, கோவால வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து ஒரு 10 பிரதிநிதி வராங்க. அந்த பிரதிநிதி முன்னாடி இன்டர்நேஷனல் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டை வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். அதுல முடிஞ்சா நம்ம குரூப்ல எல்லாருமே இருக்கீங்க, அதுல நம்ம தகவல் சொல்லுவோம். நீங்க முடிஞ்சா அதுல கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு உங்களோட ஒத்துழைப்பு எப்பவும் எங்களுக்கு தேவை. ஏன்னா நீங்க இருந்தால் மட்டும்தான் எங்களோட அமைப்பு வளரும். நீங்களும் உங்களுடைய வளர்ச்சிக்கு எங்களால என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்வோம். இப்ப கூட மேடம் வந்து சென்சார் போர்டு வந்து போனாங்க, அவங்க வந்து என்னோட நம்பர் வாங்கிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு மாவட்ட வாரியா யாருக்கு என்ன உதவி, லோன் சம்பந்தப்பட்ட என்ன டீடைல்ஸ் வேணும், என்ன பிசினஸ் பண்றதுக்கு வேணும் அப்படிங்கிறத அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. யாரா இருந்தாலும் நம்ம குரூப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய சார் சொன்ன மாதிரி நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருக்கணும். அனைவருக்கும் வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.